கட்டாயம் நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. தலைவரே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்போ யார் உன்னை கேட்டா? என்னது பிசிகே காரவங்களுக்கு வந்தே மாதரம் ஆகாதா? என்னையா இது? மத்திய அரசாங்கம் வந்தே மாதர பாடல் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிசிகே காரவங்க ஐயோன்னு பயங்கரமாக கதறிட்டு வராங்க. குறிப்பாக மாண்புமிகு வன்னி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. கட்டாயம் நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. பாரதிய ஜனதா அரசு ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறத மையப்படுத்தி அவங்க வந்து ஒரு செயல் திட்டத்தோடு வந்து செயல்படுறாங்க. ஆனால் ஜனகணமன என்கின்ற அந்த தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த பாடலை நீக்கிவிட்டு அந்த இடத்துல வந்து வந்தே மாதரத்தை கொண்டு வர்றது தான் அவங்களுடைய அல்டிமேட் செயல்பாடு. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஒரு தேசபக்தி பாடல் அல்ல, அது மத வெறி ஊட்டப்படுகின்ற பாடல். இந்தியாவுக்குள் வந்தே மாதரம் என்கின்ற பெயரில் வந்து மத வெறுப்பு அரசியலை ஊட்ட முயற்சி செய்கிறார்கள். இது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் வந்து எப்படியெல்லாம் மாண்புமிகு வன்னி எப்படியெல்லாம் கதறுது பார்த்தீங்களா? வந்தே மாதர பாடல் மதவெறியை ஊட்டக்கூடிய பாடல் அப்படின்னு. என்னையா இது? படு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. வந்தே மாதர பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் தேசபக்தியை தட்டி எழுப்பிய புனிதமான பாடல். அப்படிப்பட்ட பாடல் விசிகே காரவங்களுக்கு பிடிக்காது. விசிகே காரவங்களுக்கு தேசத்தோட ஒருமைப்பாடுனாலே அப்படியே வேப்பங்கொட்டையாக விசிகேவுக்கும் சோஃபா மாடல் திருமாவளவன் சார் இருக்கார்ல அவருக்கும் பயங்கரமாக கசக்கும். இப்படி வந்தே மாதர பாடலுக்கு இப்படி ஃபீல் பண்ணி கூறாங்களே. சட்டப்பேரவையில் சபாநாயகர் பைபிளோட வசனத்தை எல்லாம் படித்தார். டிவி கேட்காரவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஏறி குழந்தைகள்கிட்ட சினிமா பாட்டு விஜய் பாட்டை போட்டு ஆட்டம் போட்டு ரீல்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வன்னி அரசுக்கு பிரச்சனையே கிடையாது. வந்தே மாதர பாடல் தேசபக்தி பாடல் தான் இவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனர் சோஃபா மாடல் திருமாவளவன் என்ன தெரியுமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்த பாடலின் முதல் 2 பத்திக்கு பிறகு ஹிந்து கடவுள்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதனை முஸ்லீம்கள் உள்ளிட்ட பிற மதங்களை சார்ந்தோர் பாடினால் அது அவர்களது வழிபாட்டு கொள்கைக்கு எதிராக போய்விடும். என்ன கவலை பார்த்தீங்களா? இந்தியாவில் உள்ள கலாச்சாரத்தை பற்றி பாடுறதுக்கு யாருக்கிட்ட கேட்கணும்? அதுவும் வந்தே மாதர பாடல் சாதாரண பாட்டு கிடையாது. ஒவ்வொரு இந்தியனையும் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியனையும் சுதந்திர வேட்கைக்காக தட்டி எழுப்பிய பாடல் வந்தே மாதர பாடல். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காது, கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு என்னமா உருட்டுறாங்க பார்த்தீங்களா? படு கேவலமாக இருக்குது. நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை நேசிக்காத இது போன்ற விஷக்கிருமிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இதற்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோ உள்துறை அமைச்சரோ கொஞ்சம் கூட சலனமே பண்ண மாட்டாங்க. ஐயா நீ கண்டிக்கிறியா? கண்டிச்சிக்க எவ்வளோ வேணாலும் கண்டிச்சிக்க அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம திருமாவளவன் சார் இருக்கார்ல பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையோ உள்துறை அமைச்சரே பார்த்தா ஓடி போய் காலை எக்ஸ் ஷேப்பில் வச்சு ஐயா வணக்கங்க ஐயா, நான் வந்து தமிழ்நாட்டில் சும்மா அப்படியெல்லாம் பேசுவேன், ஆனால் வேறு ஒன்றும் கிடையாதுயா, எனக்கு ஏன்னா பேமெண்ட் வர்றது எல்லாமே அந்த பன்னிஸ்தான் ஆதரவாளர்கிட்ட வருதுயா அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவனோட பேச்சுக்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி இருக்குது பாருங்க. ஆமாம் இது திமுக ஆட்சி கிடையாதுல்ல, டிவிக்கு ஆட்சி தானே. எனக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் என்ன கருமங்கள் நடந்துகிட்டு இருந்ததோ அதே கருமங்கள் இந்த டிவிக்கு ஆட்சியில் ஜோசப் விஜய் சார் இருக்கார்ல அவருடைய ஆட்சியிலையும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வித்தியாசமே தெரியல, இது திமுகவா டிவிக்கவா அப்படின்னு வித்தியாசமே தெரியல. அந்த அளவுக்கு படு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு அப்பாவி சாமானியர், அவருக்கு ஒரு சின்ன குழந்தை மனைவி இவங்கெல்லாம் இருக்காங்க, குடும்பம் இருக்குது. அவரை விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு அடித்தே கொன்னுருக்காங்க. கிட்டத்தட்ட அவரோட உடம்புல 19 இடத்துல காயங்கள், கழுத்து, காலு, நெஞ்சு, கை அப்படின்னு மிகப்பெரிய காயங்கள், எலும்பு முறிவுகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு கை வந்து செயலிழந்து இருக்குது, அதாவது ஹேண்டிகேப்டாக இருக்கார்.
அவரையே கொடூரமான முறையில் கொண்டு இருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். திமுக ஆட்சியில் எப்படி லாக்அப் டெத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் டிவிகே ஆட்சியிலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. விஜய் என்ன சொன்னார்? சாரி சொல்லாதீங்க சார், ஸ்டாலின் சார், சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நியாயம்தான் சார் வேணும் அப்படின்னு பயங்கரமாக அப்படியே வீராப்பா பேசினார்ல. அதே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கீழே இருக்கின்ற அதே காவல்துறையில் இன்னைக்கு தப்பு நடந்திருக்கு. ஆனால் ஜோசப் விஜய் சார் வாயை திறக்கலைங்க, வாயை திறக்கலை. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஐயா, நீங்கள் கரூரில் உங்களை பார்க்க வந்த அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் அரசாங்க பணி கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த அப்பாவியோட குடும்பத்துக்கு நீங்கள் அரசாங்க பணியும் 1 கோடி ரூபா பணமும் கொடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு வராங்க. ஆனால் இந்த ஜோசப் விஜய் சார் இது வரைக்கும் வாயே திறக்கலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் இருக்கார்ல, அவர் திமுக ஆட்சியில் அப்படியே கொதிச்சு எழுந்து பேசின ஒரு வீடியோ இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யார பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்னமா ஃபீல் பண்ணி கூவிருக்காப்ல, இங்க ரிசைனேஷன் பண்ணிட்டு வெளியில போங்க சார், ஸ்டாலின் சார் வெளியில போங்க சார் அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. இந்நேரம் இவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு, எந்த மூலையில் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. உண்மையிலே இப்போ பேச வேண்டியதானே சார்? விஜய் சார், நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா போங்க சார்னு சொல்ல வேண்டியதானே? இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய தாவேக்கா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, தாவேக்கான்னு சொல்ல மாட்டாங்க, நடுநிலைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாவேக்கா கிட்ட காந்தி நோட்டு வாங்கிட்டு தேர்தல் நேரத்தில் வீடியோக்களாக போட்டாங்க. அவங்க ஒருத்தம் கூட இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை. அவ்வளோ கொடூரமாக இன்னைக்கு தமிழக அரசியல் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க வேளையில் நம்ம தாவேக்காவோட அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பேர் தெரியலை, அவர் ஒரு புகைப்படத்தை என்ன பண்ணுறாரு, அவருடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு. அவர் தாவேக்காவோட வேட்பாளராக கூட இருந்தாருங்க. அவர் டீ குடிக்கிற போகிற மாதிரி, வாங்க சார் டீ குடிங்க சார் அப்படின்னு நிறைய பேர்ட்ட ஓட்டு கேட்க போனார்ல. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வேட்பாளர்களை நீங்கள் அதிகம் வேற ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டீங்க, ஆனால் இவரை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே ஒருத்தர் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, உண்மையில நச்சுன்னு இருந்துச்சுங்க. நான் அதை பார்த்து ரொம்ப சிரித்தேன். உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. ஐயா, நீங்கள் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் யாரென்றே தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டு உங்களையும் எம்எல்ஏ ஆக்கியிருப்பார்கள். ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு, ஒரு நல்ல சட்ட அமைச்சரை மிஸ் பண்ணிட்டோம், சோகங்கள் அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க. இது மாதிரி தாவேக்கா அரசாங்கத்தில் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வந்ததுலேருந்து ஒரே அதிரடி. தேச விரோதிகள், பங்களாதேஷோட ஆதரவாளர்கள் எல்லா பயிலும் டவுசரில் மூத்திரம் வர தொடங்கிருச்சு. எல்லா பயிலும் பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. அங்குள்ள முதலமைச்சர் கொஞ்சம் கூட சுதந்திர அதிகாரி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அடித்து நொறுக்கிட்டு வர்றாரு, பட்டை கிளப்பிட்டு வர்றாரு. இதை பார்த்தோன்னே மம்தா பானர்ஜி நேற்று ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோவில் அழுது புலம்பிருக்கு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? எனக்கு மாரடைப்பு வர வேண்டும் என பாஜக ஆசைப்படுகிறது, உங்கள் அரசியல் முடிவை பார்க்கும் வரை உயிரோடு தான் இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி பேசி தான் கொஞ்சம் பேசாங்க. அந்த மம்தா பானர்ஜி பேசிச்சு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை கொச்சையாக பேசுகிறது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே மேற்கு வங்கம் போன பொழுது அவரை வரவேற்கிறதுக்கு கூட இந்த மம்தா பானர்ஜி போகாது. அவ்வளோ தெனா விட்டு அவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் பிளான் பண்ணி தட்டி தூக்கி, மம்தாவோட கட்சியே கிடையாதுங்க,
கட்சியோட எம்எல்ஏக்கள் பாதி பேர் ஓடி போய் மம்தா பானர்ஜியவே கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு போயிருக்கு. எம்பிக்கள் இன்னொரு லெட்டர் பேட் கட்சியில் போய் இணைஞ்சு இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜியை சிதைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 வருடங்களுக்கு மம்தா பானர்ஜி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் என்ன தெரியுமா, தாவேகாவுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்காரு. காமராஜர் ஆட்சி இருந்ததுல அதுக்கப்புறம் நேர்மையான முதலமைச்சர் யாருமே வரலங்க, யாருமே வரல. விஜய் இருக்கார்ல, அவர் தான் ரொம்ப நேர்மையான முதலமைச்சர் அப்படின்னு அவர் ஒரு பதிவை போட கண்ணாபின்னு திட்டுறாங்க. கண்ணாபின்னு காங்கிரஸ்காரவங்கள திட்டுறாங்க. ஐயா நீங்கள் ரொம்ப நக்கிறீங்கய்யா, ரொம்ப நக்கிறீங்க, ரோவரை நக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இன்னைக்கு கலாய்ச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பட்டாரம் ஒரு போட்டிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, 2029 டெல்லியில் ஆட்சி மாறினால் மட்டுமே நீட்டுக்கு தீர்வு கிடைக்கும், அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஆவேச பேச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா. திமுக காரன் என்ன பண்ணானோ அதே தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே நீட்டுனா நாங்கள் வந்தோன்னு ஒரே தான் தூக்கி தள்ளிடுவோம் அப்படின்னு. நீட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மக்கள் அதெல்லாம் உற்சாகமாக எழுதிட்டு இருக்காங்க. திறமை உள்ளவங்க மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதை வச்சு இன்னும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் கொடூரமாக இருக்குது. நீங்கள் அந்த மலையை தூக்கி வைங்க, நாங்கள் தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி 2029 2039 நீங்கள் நினைக்கிற மாதிரி பப்பு ராகுல் பூந்தி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மிகவும் தெளிவான ஒரு ஆட்சியை, தேசத்துக்கான ஆட்சியை, தேச மக்களுக்கான ஆட்சியை, துணிச்சலான ஆட்சியை கொடுத்துட்டு வராங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் சார் இருக்கார்ல, கரூரில் விஜயை பார்க்க போய் நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்ததை நியாயப்படுத்துகிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. என்ன தெரியுமா பேசியிருக்காரு, விபத்து வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கும் நடைமுறை நல்லதுதான் அப்படின்னு உருட்டியிருக்காரு. இப்படியெல்லாம் பார்த்தா தினம் 10-20 பேர் தமிழகத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து இறந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அரசாங்க பணி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படிலாம் இவங்க பண்ணுவாங்களா? ஏங்க லாக்அப் டெத்தில் மரணம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கே இதுவரைக்கும் அரசாங்க பணி கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லலை. ஆனால் திருமாவளவனோட உருட்டெல்லாம் பார்க்கல படு கொடூரமான உருட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மக்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. தாவேக அரசாங்கம் 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறாங்க, இவங்க ஏதோ தில்லாலங்கடி பண்ணுறாங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சிறப்பான வீடியோவை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. 258 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா 273 வகுத்தல் 58னா 4 ரூபா 70 காசு வந்திருக்குது. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது, 206 யூனிட் எரிச்சிருக்கேன், எனக்கு பில்லு 263 ரூபா வந்திருக்குது. 206ல் -100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில் எவ்வளவு, 263 வகுத்தல் 106 2 ரூபா 48 காசு. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கிறீங்க? 2 ரூபா 48 இருந்ததை 4 ரூபா 70 காசு ஆக்கியிருக்கிறீங்க. இதுல யார நீங்க ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு வந்து ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? என்னையா அது குறைச்சிருக்குங்கிற பேர்ல ஏன் ஏமாத்துறீங்க? யூனிட் ஃப்ரீங்கிற பேர்ல கரண்ட் பில் ஏத்திருக்காங்க, அதுதான் உண்மை. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.